அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 2வது அத்தியாயமான சூரா அல் பக்ராவின் 246வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். லா ஜுனாஹ அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிஸாஅ மா லம் யமஸ்ஸுஹுன்ன அவ் தஃப்ரிது லஹுன்ன ஃபரீதா وَمَتِّعُوهُنَّ عَلَى الْمُوسِعِ قَدَرُهُ وَعَلَى الْمُقْتِرِ قَدَرُهُ مَتَاعًا بِالْمَعْرُوفِ حَقًّا عَلَى الْمُحْسِنِينَ. பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால், அவர்களை நீங்கள் தொடாமல் இருக்கும்போது அல்லது அவர்களுக்கு மகரை நிர்ணயிக்காமல் இருக்கும்போது அது உங்கள் மீது குற்றமில்லை. அவர்களுக்கு நல்ல முறையில் பொருள் கொடுங்கள். செல்வந்தர் மீது அவருடைய அளவுக்கும் ஏழை மீது அவருடைய அளவுக்கும் கடமையாகும். நல்லறம் புரிவோர் மீது இது கடமையாகும். وَإِن طَلَّقْتُمُوهُنَّ مِن قَبْلِ أَن تَمَسُّوهُنَّ وَقَدْ فَرَضْتُمْ لَهُنَّ فَرِيضَةً فَنِصْفُ مَا فَرَضْتُمْ إِلَّا أَن يَعْفُونَ أَوْ يَعْفُوَ الَّذِي بِيَدِهِ عقدة النكاح وأن تخفوا أقرب للتقوى ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير. அவர்களுக்கு மகரை நீங்கள் நிர்ணயித்து விட்டிருக்க, அவர்களை தொடுவதற்கு முன்னதாகவே அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்தால், நீங்கள் நிர்ணயித்ததில் பாதி அப்பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் மனைவிகள் மன்னித்தால், அல்லது எவனுடைய கையில் திருமண ஒப்பந்தம் இருக்கிறதோ அவன், அதாவது கணவன் மன்னித்தால் தவிர கணவன் முழு மகரையும் கொடுக்கலாம், அல்லது மனைவி பாதி மகரையும் வாங்காமல் விடலாம். ஆயினும் நீங்கள் ஆண்கள் மன்னிப்பது அல்லாஹுவை அஞ்சுவதற்கு மிக நெருக்கமானதாகும். உங்களுக்கு மத்தியில் உபகாரம் செய்வதை மறக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை ஊற்று நோக்குபவன். ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் வுஸ்தா வகூமுல் லில்லாஹி கானிதீன். எல்லா தொழுகைகளையும், குறிப்பாக நடு தொழுகையையும் பேணுங்கள். தொழுகையில் அல்லாஹுவுக்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள். ஃபஇன் خفتم فرجالا أو ركبانا فإذا أمنتم فاذكروا الله كما علمكم ما لم تكونوا تعلمون. நீங்கள் பயந்தால் நடந்தவர்களாக அல்லது வாகனித்தவர்களாக தொழுங்கள். நீங்கள் பாதுகாப்பு பெற்றால் நீங்கள் அறிந்திருக்காதவற்றை அவன் உங்களுக்கு கற்பித்ததற்காக அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். வல்லதீன யுத்தவஃப்ன மின்கும் வயதரூன அஸ்வாஜௌ வஸியத்தல் லி அஸ்வாஜிஹிம் மதாஅன் இலல் ஹௌலி கைர இஹ்ராஜ் فَإِنْ حَرَجْنَا فَلَا جُنَاحَ عَلَيْكُمْ فِيمَا فَعَلْنَا فِي أَنفُسِهِنَّ مِنْ مَعْرُوفٍ وَاللَّهُ عَزِيزٌ حَكِيمٌ.
உங்களில் எவர்கள் மனைவிகளை விட்டுவிட்டு மரணிக்கிறார்களோ அவர்கள் தங்கள் மனைவிகளுக்கு ஓராண்டு வரை அவர்களை வெளியேற்றாமல் பொருள் வழங்குமாறு வாரிசுகளுக்கு மரண சாசனம் கூறவும். அவர்கள் தாமாகவே வெளியேறினால் பிறகு ஏதேனும் நல்லதை தங்களுக்கு செய்வதில் உங்கள் மீது குற்றமே இல்லை. அல்லாஹ் மிகைத்தவன், ஞானவான் ஆவான். வலில் முத்தல்லகாதி மதாஉம் பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன். விவாகரத்து செய்யப்பட்டவர்களுக்கு நல்ல முறையில் பொருள் உண்டு. அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் மீது அது கடமையாகும். கதாலிக யுபய்யினுல்லாஹு லகும் ஆயாத்திஹி லஅல்லகும் தஅகிலூன். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தன் வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு விவரிக்கிறான். அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத் فقال لهم الله موتوا ثم أحياهم إن الله لذو فضل على الناس ولكن أكثر الناس لا يشعرون. மரணத்தின் பயத்தால் தங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களோ பல ஆயிரங்கள் இருந்தன. ஆகவே அவர்களை நோக்கி இறந்து விடுங்கள் என கூறினான். பிறகு அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மக்கள் மீது அருளுடையவனே. எனினும் மக்களில் அதிகமானவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள். وَقَاتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு செவியுறுபவன், மிக அறிபவன் என்பதையும் அறியுங்கள். மந்தல்லதீ யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா ஃபைதாயிஃபஹு லஹு அத்ஆஃபன் கதீரா வல்லாஹு யக்பிது வ யப்சுது வ இலைஹி துர்ஜஊன். அழகிய கடனாக அல்லாஹுவிற்கு கடன் கொடுப்பவர் யார்? அல்லாஹ் அவர்களுக்கு அதை பல மடங்குகளாக பெருக்குவான். அல்லாஹ் சுருக்கியும் கொடுக்கிறான், விசாலமாகவும் கொடுக்கிறான். அவனிடமே மீட்கப்படுவீர்கள். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.